மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்ற கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்போம். சத்யகுமார், வணக்கம். போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சத்யகுமார். நிச்சயமாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் பகுதியில் இந்த சுங்கச்சாவடி ஒன்று அமைந்துள்ளது. இந்த சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்து வந்ததால் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அந்த வகையில் இன்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சுங்கச்சாவடி வழிப்பறி கொள்ளையை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் டோல்கேட் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் நீண்ட காலமாக இடம்பெற்றிருந்த இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையானது இருந்து வந்த நிலையில் இந்த சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் இந்த போராட்டம் குறித்து இந்த மனிதநேய மக்கள் கட்சியிலும் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மைதீன் ஷேர்கான் தலைமையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய கோரி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இவர்களுடன் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினரும் ஆதரவு தெரிவித்து தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அதிக அளவில் மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கப்பலூர் சுங்கச்சாவடி முழுவதும் தற்போது 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது இந்த இடம் பார்ப்பதற்கு பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.